6 வருஷத்துக்கு முன்னாடி முட்டாள் பசங்க ஒரு பிளான் ஒன்னு போட்டாங்க. கொள்ளையர்கள் 4 பேரும் எந்த படத்தை பார்த்துட்டு வந்தாங்கன்னே தெரியல. ஆனா முகத்தை எப்படி மறைச்சுக்கணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. 4 பேரும் பட்ட பகல்ல ஒரு பேங்க்குள்ள நுழைஞ்சாங்க. ஹேய், நீங்கெல்லாம் யாரு? ஹேய், எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ஏய், போடா உள்ள. ஏய், யாராவது அசஞ்சிங்க நான் சுட்டுருவேன். கீழே உட்காருங்க. உட்காரு. கீழே ஒழுங்கா உட்காருங்க. அசஞ்சிங்க சுட்டுருவேன். ஏய், மரியாதை எல்லாரும் கீழே உட்காருங்க. அங்க என்ன பண்றீங்க? அங்க என்ன பண்றீங்க? கீழே உட்காருங்க. கீழே உட்காருடா. டேய், வெளிய வா. இங்க வா. பின்னாடி கையை கட்டு. யாரும் அசைய கூடாது. வெளிய வா, வெளிய வா. யாரும் இடத்தை விட்டு நகராதீங்க. நீ இங்க வா. வெளிய வாடா. ஏய், இங்க உட்காரு. ஏய், அசையாத. இங்க யாரும் போனை எடுக்க கூடாது. ஏய், கைய பின்னாடி வைடா. உட்காரு. உட்காரு. உட்காருங்கறல. உட்காரு இல்லனா சுட்டுருவேன். உட்காருடா. ஒரு தடவை சொன்னா புரியாது. திரும்ப திரும்ப சொல்லணுமா? யாராவது குறுக்க வர முயற்சி பண்ணீங்க, அசையாதீங்க. சுட்டுருவேன். அப்புறம் இங்க பணம் தான் கிடக்கும். ஏய், யாரும் அசையாதீங்க. ஏய், பணத்தை எடு. சீக்கிரம் பணத்தை எடு. பேங்கோட பணம். சொன்னதை மட்டும் செய், இல்லனா சுட்டுருவேன். பணத்தை எடு. சீக்கிரம். ஏய், யாரும் அசையாதீங்க. மம்மி, மம்மி. ஏய், குழந்தைய வாயை மூட சொல்ல. நீ இப்ப என்ன பண்ண? அலாரத்தை அடிச்சியா? இல்ல, அது எனக்கு தெரியாம. நீ இப்ப செத்தடி. என்ன மன்னிச்சிருங்க. आरके गोले और ताप शोले. ஜாக்கிரதை, ரொம்ப ஆபத்தானது. ஹே, நீ அவதானே பேங்க் ராபரியில் அடிபட்டது? ஆமா, அதோட இந்த நாளுக்காக தான் 6 வருஷமா காத்துட்டு இருந்தேன். எவன் என்னோட வாழ்க்கையை பாழாக்குனானோ, ஒரு வழியா 6 வருஷத்துக்கு அப்புறம் அவன் இந்தியா வந்துட்டான். ஆனா அந்த ஆளு இவ்வளோ வருஷம் போலீஸ் கையிலேயே சிக்கல. அவன் சாதாரணமா இருக்க மாட்டான். உங்களுக்கு ஆபத்து இருக்கலாம். அவன் சுட்ட அந்த புல்லட் நேரா என்னோட முகத்தை தாக்கியிருக்கு. அந்த தழும்பும் வலியும் எப்பவும் என் மனசுல இருக்கு. இப்போ நேரமும் வந்தாச்சு. இதே தழும்பா அவனுக்கும் கொடுத்தாகணும். ஏய், என்ன செய்றீங்க? தள்ளுங்க, தள்ளுங்க. சைட், சைட். ஐயோ, செத்துட்டாளா? ஆமா, அவ செத்துட்டா. அலாரம் அடிச்சா. வா, கிளம்பலாம். வா. இன்னும் ஒருத்தன் உள்ள இருக்கானே. போனை விட்டு தொலை, இல்லைன்னா நாமளும் செத்துருவோம். வா. நான் கூட்டிட்டு வரவா அவனை? மரியாதையா வா, இல்லைன்னா உன்னையும் சுட்டுருவேன். வாடா, சீக்கிரம். ஏய், அந்த பேக்ல என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. ஒன்னும் இல்லைன்னா ஏன்டா மறைச்சு வச்சிருக்க? இவ்வளவு பணத்தை வச்சிருக்க, ஆனா ஒன்னும் இல்லைங்கிற. இங்க பாரு, என் பொண்ணோட கல்யாணத்துக்காக வச்சிருக்கேன். பேங்க்ல கட்ட வந்திருக்கேன். ப்ளீஸ், அதை மட்டும் திருடாத. மூடு. மொத்த பணத்தையும் பொண்ணோட கல்யாணத்துக்கு செலவு பண்ணா நாங்களாம் என்ன பண்றது? வாழ்க்கை பாலா போயிடும். பாலா போகட்டும். போட.
ஒழுங்கா கீழே உட்காரு, இல்லைன்னா சுட்டுருவேன். வாடா, வா சீக்கிரம். என் பொண்ணோட வாழ்க்கை பாலா போயிடும். என் பணத்தை கொடுத்துரு. ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணோட வாழ்க்கையை நீ பாழாக்கிட்ட. இப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு அலாரம் அடிச்சு மாட்டி விட்டுட்டா. போலீஸ் நம்மள சும்மா விட மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது? ஏய், ஒன்னதான். யாரு, நானா? ஒன்னதான். இங்க வா. வாண்ண. நான் வந்து எதுவும் பண்ணல. நீ எதுவும் பண்ணலையா? ஆனா இப்ப நீ எங்களுக்காக பண்ணணும். ஏய், யாரும் முன்னாடி வராதீங்க. விட்டுருங்கண்ணா. அண்ணா என்ன விட்டுருங்கண்ணா ப்ளீஸ். முன்னாடி போ. ஏய், சீக்கிரமா வா. யாரும் முன்னாடி வரக்கூடாது. ப்ளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, என்ன விட்டுருங்க. பாரு, என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. இப்ப நான் என்ன செய்யறது? போலீஸ் வர வந்துருச்சு. மயக்கத்துல இருக்கிறான். ஆம்புலன்ஸ் கூப்பிடு. சார், குண்டடிப்பட்டவங்க உள்ள இருக்காங்க. இங்க இருக்காங்க. இங்க உண்மையிலே ரொம்ப அழகா இருக்க. Thank you so much. கங்க்ராச்சுலேஷன். Thank you, thank you. ஹலோ. எனக்கு தெரியும் என்னை பார்த்து நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு. சந்தோஷமா இருக்குல்ல? சொல்ல போனா உன்னோட மனைவி ரொம்ப அழகா இருக்கா. நைஸ் கப்பல். யாரோ ஒருத்தன் சொன்னானா, இந்த உலகத்துல ஒவ்வொருத்தனும் ஒரு எக்ஸ்பைரி டேட்டோட தான் வருவானா. எல்லா மனுஷனும் ஒரு எக்ஸ்பைரி டேட்டோட தான் இங்க வரான். உன்னோட எக்ஸ்பைரி டேட் வந்தாச்சு. சரிப்பா, 2 பேரும் மோதிரத்தை மாத்திக்கங்க.
நிறுத்துங்க. இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது. நீ யாருமா? என்ன உளறிட்டு இருக்க? வினோத், வாயை திறந்து நீயே பேசு. நான் யாருன்னு சொல்லு. என்ன நீ என்ன சொல்ல வர? வேற என்ன வினோத்? நீ என்னுடைய புருஷன். இல்ல இல்ல, இவ பொய் சொல்றா. இவ யாருன்னு எனக்கு தெரியாது. எல்லாமே பொய்யா தெரியுதா வினோத்? ஆ? உன் கையில இந்த தாலியை கட்டினியே, இது கூட பொய்யா என்ன? ஆ? நெத்தியில போட்டு வச்சது பொய்யா? அடுத்து நீ என்ன சொல்ல போற? இந்த பிக்ஸும் பொய்யா? பாரு, நீ மட்டும் இல்ல, எல்லாரும் பாருங்க. இதோ பாருங்க. என்ன இது குழப்பமா இருக்குது? இதெல்லாம் உனக்கு பொய் தானே வினோத்? அப்படின்னா வினோத், நீ என் பொண்ணை ஏமாத்திருக்க. இல்லப்பா, இவ பொய் சொல்றா. இப்பதான் இவள முதல் தடவை பாக்குறேன். இவ பொய் சொல்றா. அப்படின்னா அந்த போட்டோவும் பொய்யா? சொல்லு. நீ என்னை ஏமாத்திட்ட வினோத். இல்ல பேபி, அப்படிலாம் எதுவும் இல்ல. உனக்கே தெரியும் நான் லண்டன் போனதே இல்லைன்னு. அப்ப அங்க போய் நான் எப்படி போட்டோ எடுப்பேன்? நீ பொய் சொல்ற. நீ 1 நம்பர் பொய்க்காரன். எல்லார் முன்னாடியே எங்க மானத்தை வாங்கிட்ட. இனிமே யாரையும் நிமிர்ந்து பார்க்க முடியாது. இப்ப என் பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க? ஐயோ, என் பேச்ச நம்பவே மாட்டேன்றீங்களே. இவ பொய் சொல்றா. பொய் சொல்றாப்பா. யாராவது மீட்டர் ரூமை செக் பண்ணுங்க. போங்கப்பா. ஏன் திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு? என்ன பிரச்சனை? செக் பண்ணுங்க. என்னன்னு போய் பாரு. வருமா வராதா? நல்ல வேலை கரண்ட் வந்துருச்சுப்பா. இல்லப்பா, என்ன அங்க என்னாச்சு பாருங்க. நேனா, ஐந்து கொலைகாரர்கள், ஒரே ஒரு கேள்வி. வினோத்தோட மனைவியை யார் கொலை பண்ணாங்க? பதில் இருக்கா? சார், உடம்புல எங்கேயுமே அடிபட்ட காயமே இல்ல. இவளை பார்க்கும்போதே விஷம் கொடுத்த மாதிரி தான் இருக்கு. ஆமா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி நைனா ஏதாவது சாப்பிட்டாங்களா என்ன? இல்ல சார், ஏன்னா நாங்க வீட்லயே சாப்பிட்டு கிளம்பி வந்துட்டோம் சார். இங்க வந்து எதுவுமே சாப்பிடல. இங்க வந்து எதுவுமே சாப்பிடலன்னா அப்போ இதெல்லாம் எப்படி நடந்தது? சார், நடுவுல திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆச்சு சார். ஆனா திடீர்னு எப்போ கரண்ட் வந்ததோ அப்பதான் என் பொண்ணு லைட்டு போனதும் நயனா கொலை செய்யப்பட்டிருக்கா. இது தற்செயலான விஷயம் கிடையாது. அதேதான் சார். இதுக்கெல்லாம் அந்த ஒரு லேடி தான் காரணம். அவ வினோத்தை தன்னுடைய கணவன்னு சொன்னா. ஓ, யார் அவங்க? எங்க இருக்காங்க? சார், இந்த பிரச்சனையில அவ எங்கேயோ ஓடி போயிட்டா. நான் அவளோட கணவன்னு சொன்னான். ஆனா அதெல்லாம் பொய் சார். இதை பார்த்தாலே தெரியுது இதை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்னு. அவளும் மேபி இதில் ஒரு பார்ட்டாக தான் இருக்கணும். ஃப்ரெடி, ஒரு வேலை செய். அவளை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு எல்லா இடத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணு. ஃப்ரெடி, ஒரு வேலை செய். அவளை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு எல்லா இடத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடு. அது இருக்கட்டும், லைட் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லேடி எங்க இருந்தாங்க? மேல ஸ்டேஜ்ல எங்க கூட தான் சார் இருந்தா. சரி, மத்தவங்க எல்லாருமே எங்க தான் இருந்தாங்க. கரண்ட் போயிடுச்சுன்னு நான் பார்க்கறதுக்கு கீழே வந்தேன். அப்பதான் யாரோ என்னை உரசிட்டு ஸ்டேஜில் ஏறுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். சார், ஒருவேளை அந்த ஆளு தான் விஷ இன்ஜெக்ஷனை போட்டிருக்கணும். அபிஜித், அதாவது நைனாவுக்கு விஷம் கொடுக்க எப்போ பிளான் பண்ணி ஸ்டேஜில் ஏறினாங்களோ அந்த நேரத்தில் தான் லைட் ஆஃப் ஆயிருக்கு. இந்த ஹாலோட மீட்டர் ரூம் எங்க இருக்குன்னு பாரு.
வலுக்கட்டாயமா நுழைஞ்சிருக்காங்க. ஆ. அபிஜித், முதல்ல பவர் கட் பண்ணாங்க. அந்த இருட்டிலேயே அவங்க நைனாவை கொலை பண்ணியிருப்பாங்க. சார், குறைஞ்சது ஒரு 2 பேராச்சும் இதில் இன்வால்வ் ஆயிருக்கணும். ஒருத்தன் இதில் லைட்டை கட் பண்ணியிருக்கான். இன்னும் இன்னொருத்தன் கொலையை பண்ணியிருக்கான். சார், ஆ, இங்க மெயின்டெனன்ஸ் நான் தான் பாத்துக்கிறேன். சரி சொல்லு, இங்க என்னெல்லாம் நடந்தது? சார், கரண்ட் ஆஃப் ஆன உடனே நான் தான் இங்க செக் பண்ண வந்தேன். ஹேய், யாரது? யாருங்க? யாரது? சார், ரெட் கலர் சாண்டல் போட்டிருந்தாங்க. இல்லையே சார். நம்ம இங்கே வரதுக்கு முன்னாடி அவங்க தப்பிச்சிருக்கணும் சார். தப்பிச்சு எவ்வளோ தூரம் போயிட போறா? இங்க எடுத்த வீடியோலையோ போட்டோலையோ எங்கேயாவது இருப்பான்ல, அதை வச்சு நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். பிடிச்சிடலாம். சரி சரி, நான் வைக்கிறேன். யாரோ வந்திருக்காங்க. ஒரு தடவை இந்த பெல்ல அடிச்சா பத்தாதா? பெல்ல அடிச்சு அடிச்சு அதை கெடுக்க தான் போறாங்க. நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? யாருங்க? ஏய், கத்தாத. கத்துனா சுற்றுவேன். சத்தம் வரக்கூடாது. அஜய் எங்க? என்னோட வைரம் எங்க? சொல்லு. அஜய் வீட்ல இல்ல. அதோட எந்த வைரம்? என்னோட பீன் பேக் எங்க? என் பீன் பேக் எங்க? என் பீன் பேக்கை எங்க ஒளிச்சு வச்சீங்க? சொல்லு, எங்க? வீட்ல எந்த பீன் பேக்கும் கிடையாது. ஏய், பொய் சொல்லாத. அஜய்க்கு மட்டும்தான் என் வீடு தெரியும். வைரத்தையும் அவன் தான் திருடி இருக்கான். இப்ப சொல்ல போறியா இல்ல? ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுடு. இத பத்தி நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது. அஜய கல்யாணம் பண்ணி 1 மாசம் தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்னு நிஜமா எனக்கு தெரியாது. ஐசி, அவனுக்கு ஃபோன் போடு. ஃபோன் போட்டு எங்க இருக்குன்னு கேளு. ஏதாவது பண்ணன்னு வையன், மூளை சதறிடும். சரி, ஃபோன் பண்ண. ஹலோ? சொல்லு. ஹலோ, எங்க இருக்கீங்க? ஆஃபீஸில் இருக்கேன். ஏன், என்னாச்சு? இல்ல, ஒன்றும் ஆகல. சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கல. 10 நிமிஷத்துல நான் கிளம்பிடுவேன். ஓகே? சரி. இத பாரு, நீ என்ன சொன்னியோ அதை நான் பண்ணியாச்சு. ஒருவேளை என்னை சூப்பரா பண்ணிருக்க. ப்ளீஸ் என்ன விட்டுடு. ஆனா அந்த மாதிரி முட்டாள்தனமா நான் என்னைக்கும் பண்ண மாட்டேன். பங்கஜ் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? என்னாச்சு பங்கஜ்? அந்த ரெடியில் பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? அதை கண்டுபிடிச்சாதான் கொலைக்காரன் யாருன்னு தெரியும். பாஸ், சலங்கி, உனக்கு ஏதாவது தெரிஞ்சதா? நேனாவோட பாடியில விஷம் இருந்திருக்கு. விஷமா? ஹெமோகாக்சின் அதுக்கு பேரு. ரொம்ப டேஞ்சரஸான விஷம். பாடிக்குள்ள போனதும் டக்குன்னு வேலை செஞ்சு மனுஷனை சாகடிச்சிரும். யார் இந்த விஷத்தை கொடுத்தாங்களோ நயனா ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கொடுத்துருக்கணும். நைனா ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் இதை கொடுத்துருக்கான்னா அவன் இந்த விஷத்தை எப்படி கொடுத்துருப்பான்? பாஸ், அதுதான் இது வரைக்கும் தெரியல. அதை டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கேன், வந்ததும் தெரிஞ்சிடும். சரி, சீக்கிரமா கண்டுபிடி. சொல்றேன். சார், இங்க பாருங்க. இதான் ரெட் ஹில் லேடி. இவதான அவ? இவளை பத்தின டீடைல்ஸ் கால் பண்ணுங்க, பார்க்கலாம். சார், இந்த பொண்ணு பேரு பூஜா. அதோட இவ விக்டிம், கல்பிரேட் இல்ல. விக்டிமா? எந்த கேஸ்ல? சார், ஜீவன் புஞ்சி பேங்க் கேஸ். அவ அங்க எம்ப்ளாயா இருந்திருக்கா. இந்த பொண்ணு ஜீவன் புஞ்சி பேங்க்ல எம்ப்ளாயா இருந்தாளா? ஜீவன் புஞ்சி பேங்க். தயா, 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேங்க்ல கொள்ளை நடந்தது எங்க ஞாபகம் இருக்கு. ஆமா சார், அப்ப இவங்களுக்கு குண்டடியும் பட்டிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா அந்த என்கேஜ்மெண்ட்ல இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தா?
அதுவும் வினோத்தோட என்கேஜ்மெண்ட்ல. சார், கொள்ளை நடந்த அன்னைக்கு பூஜா மட்டும் இல்ல, இன்னும் 4 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது அவங்களோட போட்டோகிராஃப். இது ராகேஷ், நிதி, மோனா அண்ட் சஞ்சய். இந்த ஆளு ராகேஷ், இவன் என்கேஜ்மெண்ட்ல இருந்தான். சார், நான் இப்பதான் இவனோட போட்டோவை பார்த்தேன். பங்கஜ், மறுபடியும் போட்டோஸ் எல்லாம் காட்டு. சார், இவன்தான் ராகேஷ். தயா, இந்த ராகேஷ் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்கான்னா எனக்கு தெரிஞ்சு மத்த 3 பேருமே அந்த என்கேஜ்மெண்ட்ல கண்டிப்பா இருந்திருக்கணும். கொஞ்சம் பாரு. ஆமா சார், இதோ மோனாவும் இருக்கா. சார், இது நிதி. சார் சஞ்சய், நீங்க சந்தேகப்பட்டது கரெக்ட். எல்லாரும் என்கேஜ்மெண்ட் பார்ட்டில இருந்திருக்காங்க. இந்த 5 பேரும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரே இடத்துக்கு வராங்கன்னா இது தற்செயல் கிடையாது சார். கரெக்ட் தயா, இது தற்செயலான விஷயமே இல்ல. 5 பேரும் ஒரே இடத்துல, அதுவும் 6 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்னா எப்படி சந்திக்கிறாங்க, அதுவும் எதுக்காக? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த மாஸ்டர் மைண்ட் யார் பேங்க கொள்ளை அடிச்சானோ அவன் மொத்த பணத்தோட தப்பி ஓடி போயிட்டான். அவன் இதுவரைக்கும் கிடைக்கல. ஆனா என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு வினோத் நம்ம கிட்ட என்ன சொன்னான்னா, சார், நான் 6 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா வந்திருக்கேன். சார், வினோத் 6 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா வந்தானா? அதே 6 வருஷத்துக்கு முன்னாடி பேங்க் ராபரி நடந்திருக்கு. தயா, இந்த 5 பேருக்குள்ளதான் அந்த பேங்க் ராபரியோட மாஸ்டர் மைண்ட் இருக்கான். அதனாலதான் 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 5 பேரும் மோசமா பாதிக்கப்பட்டாங்க. ஒருவேளை அந்த மாஸ்டர் மைண்ட் வினோத்தா இருக்கலாம்ல. 5 பேரும் பழிவாங்க துடிக்கிறாங்க போல. அடிக்க நினைச்சது வினோத்த, ஆனா தவறுதலா இறந்து போனது நயனா. வினோத்த தூக்கல, அப்ப அவ யாருன்னு நமக்கு தெரிய வரும். சார், போன் ஆஃப்ல இருக்கு. அவங்க கூறிய வினோத்னா அந்த 5 பேரும் அவன் பின்னாடி தான் அலைவாங்க. இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? கொள்ளையடிச்ச பணத்தை எப்ப எடுக்க போவான்? அமைதியா இரு. இவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுக்காக தான் 6 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா வந்திருக்கான். எங்க ஒளிச்சிருக்கானோ அங்க இவன் போகும்போது மொத்தமும் நமக்கு சொந்தமாயிடும். பழி வாங்கிடலாம். அஜய், நான் யாருன்னு தெரியுதா? நீ 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 இங்கேயா? நெல்லு. என் ஃபர்னிச்சர் எங்க இருக்கு? என்ன வினோத் பிரதர், நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க. நீங்க திரும்பி வரமாட்டீங்கன்னு நான் நினைச்சேன். எனக்கு பணம் தேவைப்பட்டது, நான் அதை வித்துட்டேன். ஆனா பரவாயில்ல, நான் மொத்த பணத்தையும் கொடுத்துருவேன். என்னோட பீன் பேக் எங்க இருக்கு? எங்க ஒளிச்சு வச்சிருக்க? என்ன பிரதர், இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் வந்து கேட்டா அது எங்க இருக்கும்? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. சொல்லு, பீன் பேக் எங்க? ஒரு நிமிஷம். தெரிஞ்சிருச்சு. நீ நிதியோட ஃப்ரெண்ட் இல்லையா? நீ சொல்லு, நிதி எங்க இருக்கா? சார், எனக்கு எதுவும் தெரியல. நீங்க ஏன் என்ன நிதி வீட்டுக்கு கூப்பிட்டீங்க? நாங்க நிதியை தேடிட்டு இருக்கோம். நைனாவோட மர்டர் சம்பந்தமா. மர்டர் கேஸா? ஒரு விஷயம் சொல்லு, வினோதோட என்கேஜ்மெண்ட் செரிமனிக்கு நீ எதுக்காக வந்த? சார், நாங்க நிதி கூட வந்திருந்தேன். நிதியும் நைனாவும் பழைய ஃப்ரெண்ட்ஸா சார். என் வீட்டுக்கு ஃபோன் வந்திருந்தது, அதனால நான் கிளம்பிட்டேன் சார். சார், இது அஞ்சலி சார். ஹோட்டல்ல வினோதோட வைஃப்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. அப்படின்னா அஞ்சலிக்கும் நிதிக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக்கம் இருக்கு. அதோட ரஞ்சனி ஹோட்டல்ல ஒரு டிராமா பண்ணாலே, அதெல்லாம் நம்மள திசை திருப்பதுக்காக தானா?
இத பாரு, எப்படியாவது நாங்க நிதியை உடனே சந்திச்சாகணும். அவ இப்ப எங்கன்னு சொல்லு. இல்ல எனக்கு நீ நிஜமாவே திரும்ப தெரியாது திரும்ப நீ அதையே சொல்லிட்டு இருக்காத, உண்மையை ஒழுங்கா சொல்லு. சார். அவளோட வண்டி எடுத்துட்டு தான் போயிருப்பா. தன்னோட வண்டி இல்லாம எங்கேயுமே போக மாட்டா. அவகிட்ட எந்த கார் இருக்கு? மரணம் ஹீமோகாக்சின்னால தான் நடந்திருக்கு. ஆனா இந்த விஷமானது இவளோட உடம்புக்குள்ள எப்படி பரவிச்சு? ஏன்னா இவளுக்கு விஷத்தை கொடுத்திருந்தா இவளோட உடம்புல அதுக்கான அடையாளங்கள் எங்கேயாவது இருக்கணுமே. அப்படின்னா இவங்களுக்கு ஸ்டேஜ்ல இருக்கும் போது விஷத்தை கொடுத்துருக்கணும். ஒருவேளை லைட் போடுறதுக்கு முன்னாடி. லைட்டு போறதுக்கு தாரிகா, ரிங் செரிமனி அப்பதானே நடந்தது. லைட்டு போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சார், ரிங் செரமனிக்கும் மரணத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம். எங்க பாரு தாரிகா, ரிங் செரிமனிக்கும் மரணத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆமா சார். இதோ இந்த மோதிரத்துல விஷம் மறைஞ்சிருக்கு. அதனால தான் இவளோட உடம்புல எங்கேயுமே அடையாளம் இல்லை. அற்புதமான வேலை. இப்படி இல்லாம யோசிப்பாங்க. ஒரு மோதிரம் மூலமா விஷத்தை கொடுக்க முடியுமா? அதாவது பெர்ஃபெக்ட் மர்டர் பிளான். பிரதர், ஹலோ பிரதர், இவன் உங்களுக்கு பீன் பேக் வித்திருக்கான், அதை திரும்ப வாங்கணும். ஒரு தடவை பொருளை வித்தா அதை திரும்பி வாங்க முடியாது, புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அந்த பீன் பேக் வேணும். அதை கொடுக்கலன்னு வை, ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன், புரியுதா? என்னப்பா இது பெரிய வம்பா இருக்கு? ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட பொருட்களை விற்கிறேன். உங்களுடைய பீன் பேக் எதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் புரிய வைப்பா. கிடைச்சிருச்சு. டைமண்ட்ஸ் இல்ல. வினோத், நீ இதுக்குள்ள வைரங்களை வச்சிருந்தியா? வைரம் எங்க? வைரம் வேணும்னா ஜுவல்லரி ஷாப் போ. இது பழைய ஃபர்னிச்சர் கடைப்பா. இங்கெல்லாம் ரொம்ப புத்திசாலியா பேசுறதா நினைப்பா. கடைசி தடவை கேக்குறேன், டைமண்ட் எங்கன்னு சொல்லு, இல்லனா கடையை நாஸ்தி பண்ணிடுவேன். சொல்லு. நான் உண்மையை சொல்றேன், இங்க எதுவுமே இல்ல. வெறும் 3 வரைக்கும் தான் எண்ணுவேன். 1 2. சுற்றாதப்பா, நான் சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வைரம் கிடைச்சது. அதை நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். ஏய் ஏய் ஏய், பாத்து, அது வைரம். ஏய் குடு. டைமண்ட்ஸ். வைரம் கிடைச்சிருச்சுல்ல, அப்ப என்ன போக விடு. அது எப்படி போக விட்டுருவேன்? உனக்கு என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருச்சு, அதனால உன்னை சும்மா விட முடியாது. நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன்ல, இப்ப என்ன விட்டுடு ப்ளீஸ் ப்ளீஸ். நிறுத்து வினோத்.
உயிர் மேல ஆசை இருந்தா திரும்பாம துப்பாக்கிய கீழே போடு. நீங்க யாரு? என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய், இல்லனா சுட்டுடுவேன். போடுறேன், கீழே போடுறேன். நீங்க இருந்து ஓடி போயிடு. நீங்க ஏன் பின்னாடி ஏன் வரீங்க? நான் என்ன பண்ணேன்? அது சரி, கொள்ளை அடிச்ச அன்னைக்கு ஒரு நொடியில எங்க 2 பேரோட வாழ்க்கைய பாழாக்கிட்டியே. இப்ப என்னடானா ஏன் ஃபாலோ பண்றீங்கன்னு கேக்குற. நீ என் புருஷனை கொன்னு இருக்க, இப்போ நான் உன்னை கொல்லுவேன். ப்ளீஸ் என்ன சுற்றாதீங்க. யாரும் இவனை சுடாதீங்க. ஏன்னா இவனை நான் சுடுவேன். காலம் முழுக்க நான் சம்பாரிச்சதை இவன் திருடி இருக்கான். இவன் காலை பிடிச்சு கெஞ்சுன ஒன்னால என்னோட பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா. இவனை நான் தான் சுடுவேன். அடடா, இங்க பெரிய கூட்டமே நிக்குது. நீ யாரு? ஒரு பழைய கணக்க வினோத் கிட்ட தீர்த்துக்கணும். என்ன வினோத், உன் பழைய பார்ட்னரை மறக்க மாட்டியே? பேங்க் கொள்ளையில நான் உன் கூட இருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஆனா நீ என்ன போலீஸ் கிட்ட மாட்ட விட்டுட்டு ஓடிட்ட. ஜெயில இருக்கும்போது கூட நான் இந்த நாளுக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த நாள் வந்துடுச்சு. இதை நான் நழுவ விட மாட்டேன். ராகேஷ், மை பிரதர், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த பாரு, நான் வேணும்னே இதெல்லாம் பண்ணல. அங்கிருந்து நான் தப்பிச்சு போகாம இருந்திருந்தா மொத்த காசும் போயிருக்கும். அதோட உன் ஷேரையும் நான் பத்திரமா தான் வச்சிருக்கேன். அதை கொடுக்கறதா தான் இருந்தேன். முதல்ல சொல்றத கேளு. இவங்க கணக்க முடிக்கலாம், அதுக்கப்புறம் பங்கு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த வைரம் இதை நீயே வச்சுக்கோ. இந்தா. எதுக்காகப்பா நீ இவ்வளவு அவசரப்படுற? ஏய், வைரத்தை என்கிட்ட கொடுத்துரு. கமான் கமான் கமான். தேங்க்யூ. போடா. போங்க. எல்லாரும் இந்த பக்கம் ஒரே லைன்ல நில்லுங்க. உங்க 5 பேர்ல யாரோ ஒருத்தர் நைனாவை கொலை பண்ணிருக்கீங்க. வினோத்தை கொலை பண்றதுக்கு உங்க எல்லார்கிட்டயும் ஒரு காரணம் இருந்திருக்கு. வினோத் உங்க கூட தப்பா நடந்துக்கிட்டான். ஆனா அதுக்காக நீங்க சட்டத்தை உங்க கையில எடுத்துக்க கூடாது. நைனாவோட மரணம் அவன் மோதிரத்துல இருந்த விஷத்தால ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. எல்லாம் தெளிவா இருக்கு. உங்கள யாரோ தான் அந்த மோதிரத்தை மாத்தி இருக்கணும். விஷம் இருக்கிற மோதிரத்தை அங்க வச்சிருக்கீங்க. ஆனா இந்த வினோத்துக்கு எப்படி பேங்க்ல வைரம் இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு தான் தெரியல. அடகு வச்சிருந்தாங்க. சொல்ல போனா அந்த வைரம் 1 வாரம் முன்னாடி தான் பேங்க்குக்கே வந்திருக்கு. அந்த லாக்கரோட கரெக்டான நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா ராகேஷ்? ஆமா சார், வினோத் என்ன கரெக்டா அந்த லாக்கரை தான் ஓபன் பண்ண சொன்னான். இதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எந்த லாக்கர்ல வைரம் இருந்துச்சோ அந்த லாக்கரோட நம்பர் வினோத்துக்கு எப்படி தெரிய வந்துச்சு? யாரோ இருந்திருக்காங்க.
அவங்களுக்கு அந்த வைரத்தோட ஓனரையும் தெரிஞ்சிருக்கு. வினோத், உனக்கு இவங்கள யாருமே தெரிய வாய்ப்பில்லை. இவங்களால உனக்கு என்ன பிரயோஜனம்? ஒருத்தர் இருந்தாங்க, அவங்கள நீங்களும் கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்க. அவங்களும் ராபரியில இருந்திருக்காங்க. லாக்கரோட நம்பரும் ஒருத்தருக்கு தான் தெரிஞ்சிருந்தது. அதுதான் லாக்கர் ஓனருடைய ஃப்ரெண்டு. அதோட அந்த நபர் தான் மோனா. இல்ல சார், நான் அங்க வந்து வைரத்துக்காக தான் போயிருந்தேன். மத்தபடி யாரையும் நான் கொலை பண்ணல. பேங்க்ல நடந்த கொள்ளைக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு தானே கேட்டோம். கொலைய பத்தி நீயே உளறிட்ட. நீயா? நீதான் நேனாவை கொன்னியா? எங்க ஓடுற போ. நானும் ஒருத்தியா இருந்தேன். இந்த பிளான்ல நானும் ஒருத்தியா இருந்தேன். அதோட பிளான் படி நாங்க மாட்டிக்கிட்ட மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். அதோட இந்த பிளான் நானும் வினோத்தும் தான் போட்டோம். கடைசி நேரத்துல இவன் என்ன மொத்தமா ஏமாத்திட்டான். அவன் என்ன அங்க சாக விட்டுட்டு ஓடி போயிட்டான். என் வாழ்க்கையை மொத்தமா பாழாக்கிட்டு இன்னொரு பொண்ணு அவன் கல்யாணம் படிக்க பார்த்தா. இவனை என்ன மாதிரி துடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அன்னைக்கு இப்படிதான் என்னை ஏமாத்திட்டு கார்லயே விட்டுட்டு போயிட்டான். அதனாலதான் நான் நைனாவை கொன்னேன். அற்புதமா பிளான போட்டிருக்கீங்க. ஆனா என்ன பண்றது, ஒரு விஷயத்த மறந்துட்டேன். நீங்க பண்ற தப்பெல்லாம் உங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். அதுதான் தூக்கு மேடை.